ஹலோ காய்ஸ், ஹாப்பி மார்னிங் டு ஆல். ஸோ நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா, செப்டம்பர் 14 குரூப் 4 நடக்க போதில்ல, அதை பற்றி தான். ஸோ இதில் வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. சில பேர் வந்து இதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் படிக்கலான்னு இருக்கேன், இதுக்கப்புறம் தான் ரிவிஷன் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஷெடியூல்ஸு, எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே தமிழ் தான். தமிழில் வந்து நம்ம ஒரு 95+ எடுத்தாலே போதும். டெய்லியுமே வந்து இன்னும் ஒரு 40+ டேஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம அதில் வந்து டெய்லியுமே தமிழ் படிங்க. செகண்ட் ப்ரியாரிட்டி மேக்ஸ் தாங்க. மேக்ஸ் வந்து இதுக்கப்புறம் போடணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஸோ வந்து நீங்கள் பேசிக்காக போட்டுக்கோங்க அண்ட் ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியுமே. ஃபார்முலாஸ் நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு டெய்லியுமே வந்து மேக்ஸ் வந்து ஒரு 5 டேஸ் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த டேஸில் வந்து நான் அந்த டாப்பிக்கில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபார்முலாஸ் நல்லா படிச்சுக்கோங்க, அதுவே போதும். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் பாலிட்டியில் வந்து நீங்கள் எது படிக்க போகிறீங்க, அதாவது ஜிஎஸ்சில் பார்த்துக்கோங்க. நீங்கள் தமிழ் வந்து ஒரு 95+ எடுத்தாலே போதும். ஜிஎஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் படிக்க வேணும் அவசியம் கிடையாது. நம்ம செலக்டடாக மட்டும் படித்தா போதும். இப்போ பாலிட்டியில் பார்த்தோன்னா நீங்கள் வந்து 12th இம்பார்ட்டன்ட் கொடுங்க, 12th 11th 10th. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஐஎன்எம்மில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் 12th 10th அதுக்கப்புறமேட்டுக்கு யூனிட் 8 பார்த்துக்கோங்க. அண்ட் தென் திருக்குறள் டெய்லியுமே ஒரு 10 திருக்குறள் வச்சு பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான சிலபஸில் இருக்க கவர் பண்ணுற திருக்குறள் வச்சு கூட நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ திருக்குறள் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஜாகிரஃபி வந்து நீங்கள் எல்லாத்தையும் படிக்க வேணாங்க. 10th ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு 5 லெசன், ஃபஸ்ட் 5 லெசன் இருக்குல்ல, அது நல்லா தெளிவாக படித்தாலே போதும். அண்ட் வந்து பார்த்தோன்னா எக்கனாமி வந்து 11th 12th. அதே மாதிரி சயின்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இந்த டைமில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் எக்கனாமி அண்ட் சயின்ஸ் வந்து பார்த்தோன்னா புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? 9th 11th 12th. ஓகேவா? அண்ட் தென் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச சேனலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மந்த்லி, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5 டேஸ் எடுத்துக்கோங்க. 5 டேஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 5 டேஸில் நான் வந்து ஒரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி 5 டேஸாக எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு வந்து இப்போ கஷ்டம் தான், இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஸோ பரவாயில்ல. வந்து இப்போ பட்ஜெட் பற்றி போட்டிருக்காங்க, பட்ஜெட் பற்றி நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக மஸ்ட் ஒரு கொஷின் இருக்கும் அதில். ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி நீங்கள் 11th 12th நல்லா கவர் பண்ணுங்கள் ஜிஎஸ்சில் பார்த்தோன்னா. அண்ட் தென் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம இப்போ எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஹிஸ்ட்ரி வந்து உங்கள்கிட்ட நோட்ஸ் இருக்குல்ல, நீங்கள் ஓனாக உங்களுடைய அகாடமியில் கொடுத்த நோட்ஸா இல்லைனா நீங்கள் ஓனாக கையில் எடுத்துருப்பீங்கல்ல, அந்த நோட்ஸ் மட்டும் ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்கோங்க. அது வந்து இது பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து இந்த அரசர்கள் பற்றி பார்க்குறாங்களே, அந்த போர், அந்த இயரு. அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அதிகமாக கேட்குறாங்க, நிர்வாகத்தை பற்றி அதிகமாக கேட்குறாங்க, அந்த அமைச்சர்கள் அதை பற்றி கேட்குறாங்க. ஸோ அதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்களே இந்த 40+ டேஸில் நீங்களே ஓனாக ஷெடியூல் போட்டு நீங்களே படிங்க. நம்மளால் முடியாத எதுவுமே கிடையாது. ஸோ வந்து தமிழ் நல்லா தெளிவாக படிங்க. தமிழ் தான் நம்ம உயர்த்த முடியுன்ற மாதிரி தமிழை தெளிவாக படிங்க. இப்போ நான் கொடுக்குற டிப்ஸ் வந்து யாருக்குன்னா, இதுக்கப்புறம் தான் நான் புதுசாக படிக்கவே போகிறேன், புக்கு எடுக்கவே போகிறேன் அப்படின்றவங்களுக்கு கிடையாது. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேவா? இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சிங்களோ என்னமோ, இதுக்கப்புறம் வர இந்த நாட்களை வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஸோ நிறைய பேர் ஒரு 6 மந்த் இதுக்கு முன்னாடி பயங்கரமாக படிச்சிருப்பாங்க. ஆனால் எக்ஸாம் கிட்ட வர அந்த பயத்தாலையும் அந்த பதட்டத்தாலையும் அந்த நாட்கள், அந்த கிட்ட வர அந்த 30-40 நாட்களில் வந்து நல்லா பயன்படுத்திக்க மாட்டாங்க, பயத்திலேயே இது பண்ணுவாங்க. ஸோ இந்த டேஸ் தான் வந்து நம்மளுக்கு கோல்டன் டேஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கிட்டாலே போதும். நம்ம என்ன படித்தோம், இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம் அப்படிலாம் இல்லை. இந்த 30 நாள் 40 நாள் எப்படி பயன்படுத்துகிறோம் அதை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம். ஓகேவா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டாடா, பாய்.